ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின்ட்ட அவங்க அம்மா கேட்டிருப்பாங்க, கல்யாணத்தை பற்றி ஏதாவது யோசிச்சிங்களா அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா, ஹீரோ இருக்கிற நிலைமைக்கு இப்போலாம் அவன் கல்யாணத்தை பற்றி யோசிப்பானான்னு கூட எனக்கு தெரில. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வேலை கூட இல்லை. உங்களுக்கு ஓகேவா? நீ என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்க? காசு மட்டும் தான் எனக்கு முக்கியம்னு நினைக்கிறியா? அவன் உன்னை ரொம்பவே ட்ரூவாக லவ் பண்ணுறான். ஸோ அதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு. இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும். நம்ம தம்பி வந்துட்டு பியானோ வாசிக்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் அப்படின்ட்டு அந்த வீடியோ எல்லாத்தையும் காட்டுறாங்க. இதை பார்த்தா 2 பேத்துக்கும் ரொம்பவே எமோஷ்னலாக இருக்குது. அந்த ஹார்ன் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, என்னோட பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. என் பையன் என்ன பண்ண போகிறானோ ஃப்யூச்சரில் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. டான்ஸோட அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணி, நான் உன்னை மீட் பண்ணணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி, இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அம்மா வந்து சொல்லிகிட்ருக்கு, நீயும் ஹீரோயினும் ரொம்ப நாளாக டேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அடுத்த ஸ்டெப்பு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டி, நீங்கள் வந்துட்டு மேரேஜை பற்றி பேசுகிறீங்களா? நானே இதை வந்துட்டு யோசித்து பார்த்தேன். சரி, இதுக்கான பிளான்ஸ் எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன். ஆனால் நீங்கள் இதை ஹீரோயின்ட்டு சொல்லாமல் இருங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக உங்கள் அம்மாவை நான் மீட் பண்ணி இந்த விஷயங்களை பற்றி பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை ஆண்டி, அம்மாவுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் நல்லானதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரியும் ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு ஹீரோனுக்கு எந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்து யோசிச்சுட்ருக்கான். அதுக்கு 2 ஜீவன்களை வர சொல்லியிருக்கான். வேறு யாரும் கிடையாது, ஜின்னு தான். ஸோ ஜின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கோட் ஷூட்லாம் போட்டு பரபரப்பாக வந்துட்டுருக்கான். இந்த சைடு பிஏ பார்த்தீங்கன்னா எங்கே போனார், எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். இவனை ஜின்னு பார்த்துறான். இவன் இங்கே என்ன பண்ணுறான்? டேய், ஒரு நிமிஷம் இல்லை, நான் ஏதாவது ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொன்னானா? இல்லையே. அப்போ நீ ஏன் இங்கே இருக்க? இந்த டைம் நீ ஆஃபீஸில் தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கணும். அது ஒன்றும் இல்லை சார், என்னை ஹீரோ வந்துட்டு மீட் பண்ண சொன்னார், அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. எது ஒன்று அவன் வர சொன்னானா? என்ன கால் பண்ணி ஏதோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால், உன்னையும் வர சொல்லியிருக்கான் அப்படின்னா அது முக்கியமான விஷயமா இருக்காது போலையே அப்படின்னு இவன் பார்க்குறான். ஏன் அப்படி சொல்கிறீங்க? நான் வந்ததுனால அது முக்கியமான விஷயமா இருக்காதோ? ஆமாம், நீ எப்போ பார்த்தாலும் லூசுத்தனமாக தானே பேசிகிட்டு இருப்ப அப்படின்ட்டு. சார், நான் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது, நான் வந்து ஹீரோ மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறானா? இவன் என்ன ஹீரோக்கு இவ்வளோ லாயலாக இருக்கான், ஆனால் நம்மளை மட்டும் மதிக்கவே மாட்டானே அப்படின்ற மாதிரி தான் ஜின்னு வந்துட்டுருக்கான். இவங்க 2 பேருமே ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நான் ஒரு முக்கியமான விஷயத்த டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்கள் 2 பேர்த்தையும் நான் வர சொல்லியிருக்கேன். நான் வந்து மேரேஜ் ப்ரப்போசல் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா யாருக்கு? ஹீரோயினுக்கா? வேறு யாருக்குடா பண்ணுவேன் பைத்தியக்கார அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்துறான். ஸோ இவனுக்கு ஷாக் ஆயிடுது. அதை விட ஜின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பந்தனை முழிச்சுட்டு இருக்கானா. பிஏ பார்க்குறான், ஏன்னா ஜின்னு தானே அவளோட எக்ஸு. ஸோ ஹீரோ கேட்குறான், என்னப்பா உனக்கு சந்தோஷம் இல்லையா? அது அது வந்து முன்னாடி என்னமோ எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தது, இப்போலாம் எனக்கு ஹீரோயினை பிடிக்கிறது இல்லைப்பா, எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு. ஆனால் பிஏ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி 2 பேர்த்தையும் பார்க்குறானா. ஹீரோ வந்து கேட்குறான், ஏன்டா ஏன் இப்படி பார்க்குற? அதுவா, நான் வந்து என்ன நினச்சேன்னா, நீங்கள் 2 பேரும் அடிச்சுட்டு நாறிட்டு சாவீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்படி சீக்கிரம் முடிச்சிட்டிங்களே அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா பிஏக்கு ஒரு அடியை போட்டுட்ருக்கான். சரி, நீ ஏதாவது ஐடியா சொல்லு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஜின்னுட்ட கேட்கும்போது, அவன் பார்த்தீங்கன்னா, இங்கே பார், ரொம்ப காஸ்ட்லியான யாருமே இல்லாத ஒரு ரெஸ்டாரண்ட்டை புக் பண்ணிக்கோ. அங்கே நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் இருக்கணும். அப்புறம் ஒரு ஃபேமஸான ஒரு பேண்டை வந்து கூப்பிட்ரு. அவங்க பின்னாடி பேக்ரவுண்டில் அப்படியே மியூசிக் வாசிக்க, நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த டைமண்ட் ரிங் எடுத்து ப்ரப்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஒரு சீனை வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயின் வந்து ஹெலிகாப்டரில் வந்துட்டுருக்காப்புல. ஸோ அப்படியே அழகாக இறங்கி வர ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சீட்டில் போய் உட்கார வச்சிட்ருக்கா. ரொம்ப அழகாகவே ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. அந்த சைட் பேண்டில் இருக்கிறவங்கலாம் வாசிச்சுட்ருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஏம்மா உன் காதில் என்னமோ இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படியே ரிங் எடுத்து ப்ரப்போஸ் பண்ண அவளுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க, எப்படி இந்த பிளான் நல்லா இருக்கா அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இது நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் இந்த அளவுக்கு சர்ப்ரைஸாக இருக்குமான்னு தெரியலையே, என்ன சொல்கிற? இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். ஸோ நீ என்னோடய ஐடியாவை ஃபாலோ பண்ண அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பிஏட்ட கேட்குறான், உன்னோட ஐடியா இருந்தால் அதாவது சொல்லு அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாலை நேரத்தில் ஒரு அழகான ஃபவுண்டைன் பக்கத்தில் 2 பேர் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அழகாக ஒருத்தவங்க கூப்பிட்டு வந்து பாயிண்டில் நிற்க வைக்கணும்.
நீங்கள் வந்துட்டு பொக்கேலாம் கொடுத்து அப்படியே ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணணும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்குது, ஆனால் எல்லாருமே இதைத்தானே பண்ணுறாங்க, எனக்கு வந்து ரொம்ப யூனிக்காக வேணும் அப்படின்ட்டு. இவங்க 2 பேருக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்போ ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னா கால் வருது, அவங்க பாட்டி தான், எங்கே இருக்க சீக்கிரம் வா அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்களா. ஹீரோ பார்க்குறான், என்னாச்சு, நான் திரும்பவும் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல், அதான் பாட்டி என்னை திட்டுறதுக்கு கூப்பிடுது, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக கிளம்பிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பிஏ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்காக ரிங் வாங்கலாம், வாங்க வாங்க அப்படின்ட்டு. ஒரு மாலுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான், சாரி கடைக்கு. அங்கே போயிட்டு இந்த ரிங் நல்லா இருக்குமா, அந்த ரிங் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு பிஏ பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுறான். ஸோ ஒரு ரிங் ரொம்பவே அழகாக இருக்கா. அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணு எடுத்து கொடுக்குது. இது எப்படி இருக்குது, ரொம்பவே யூனிக்காக இருக்குல்ல, அப்படியே கையில் போட்ட ஸ்டைலாக இருக்கும், எங்கே போட்டு விடுங்க அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கையில் போட்டு விட இந்த பொண்ணு அப்படியே பார்க்குது. சார் நீங்கள் ரொம்பவே யூனிக்காக ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கீங்க, ஸோ அதனால் உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ரிங்கே நீங்கள் எடுத்துக்கங்களேன் அப்படின்ட்டு. பிஏ முழிக்கிறான், எது இவன் என்னோட பாய் ஃப்ரெண்டா, நீ என்னம்மா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க, பைத்தியமா நீ அப்படின்ட்டு. அட சார், இந்த காலத்தில் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு, நீங்கள் ரொம்பலாம் ரியாக்ட் பண்ணிக்காதீங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு திட்டிட்டு வெளியே வந்துடுறான். ஹீரோ வந்து கேட்குறான், இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்பட்டு வெளியே வந்துட்டுருக்க, பாஸு நீங்கள் என்ன லூஸா, அந்த பொண்ணு என்னென்னா நம்ம 2 பேர்த்தையும் லவ்வர்ஸு கப்புள்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்க, உங்களுக்கு புரியல. எல்லாம் புரியுது, அந்த பொண்ணுக்கிட்ட நீ பொறுமையாக எடுத்து சொன்னாலே அந்த பொண்ணு புரிஞ்சுப்பால, இப்படி திட்டி விட்டு வந்த அப்படின்னா அந்த பொண்ணு எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும், நான் போய் சமாதானப்படுத்திட்டு வரேன் அப்படின்ட்டு இவன் அங்கேருந்து போகிறான். இவனுக்கா இப்போ தான் ஏதோ அறிவாளித்தனமாக சில விஷயங்கள்லாம் பண்ணார், ரொம்பவே ஸ்மார்ட்டுன்னு நினச்சேன், இந்த ஆள் தேரவே தேர மாட்டார் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா புலம்புன்னு புலம்பிகிட்டு இருக்கான். அந்த சைட் ஜின்னை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்குள்ளே வந்துடுறான். என்னை மன்னிச்சிருங்க கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னு. ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த டேரக்டர்ஸ் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவனும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த பாட்டி பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்டை தூக்கி போடுது, இதில் இருக்கிறது ஓன் சைனா, எதுக்கு சைன் பண்ண அப்படின்னு. எதுக்கு சைன் பண்ணனா, ஏன் நான் சைன் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. அந்த டேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கடுப்பாகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கள் கிட்டலாம் கேட்டு தான் முடிவு எடுத்துருக்கணும், நீங்கள் தனியாலாம் இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ன் கார்பரேஷன் இந்த ப்ராஜெக்டை வந்து ரொம்ப இயர்லி ஸ்டேஜில் தான் வச்சுருக்காங்க. ஸோ லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுவும் 10 மில்லியனுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அட இது கம்மியான அமௌண்ட் தானே, இப்போ என்ன, அந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் சைன் பண்ணேன் அப்படின்னு. அப்போ ஒரு டேரக்டர் வந்து கேட்குறாரு, அப்போ நாங்கள் கேள்விப்பட்ட ரூமர்ஸ் எல்லாமே உண்மை தானா, நீங்களும் அந்த ஹார்ன் கார்பரேஷனோட பொண்ணு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறீங்களா அப்படின்ட்டு. யோ பைத்தியம் மாதிரி பேசாத, நானும் அவ்வளோ ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காத, ஏதாவது எவிடன்ஸ் வச்சுருக்கியா அப்படின்ட்டு. ஸோ இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் அமைதியாக இருங்க, நானும் தான் அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே படித்து பார்த்தேன், ஸோ ரொம்ப நல்லா தான் இருந்தது, இந்த ப்ராஜெக்டை இவனோட கையிலே கொடுத்துடலாம், அவன் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறட்டும் அப்படின்ட்டு. இவங்களுக்கு வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இங்கே பாருங்கள், நாங்கள் வந்துட்டு ஓட்டிங் வைஸ் போக போகிறோம். என்ன ஓட்டிங், என்ன புரியலையே அப்படின்ட்டு. அது வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஜின்னுக்கு ஆப்போசிட்டாக ஓட் பண்ண போகிறோம், அவன் இந்த பொசிஷன்லேருந்து போயிட்டு ஹீரோ வந்துட்டு பிரசிடெண்ட்டாக திரும்பவும் வரணும் அப்படின்ட்டு. அதுக்கு ஜின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நானே ஓட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக எப்படி ஒரு ஆட்டிடியூட் பார்த்தீங்களா, இவெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரிலன்னு அந்த டேரக்டர்ஸ் எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. இந்த சேர்மனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கு. அவங்க பிஏ வந்து கேட்குறாரு, என்னாச்சு மேடம் பார்க்க ரொம்பவே டென்ஷனாக இருக்கீங்க, என்ன நடந்தது அப்படின்ட்டு. ஸோ இவங்களும் எல்லா விஷயங்களையும் சொல்லும்போது ஹீரோ ரொம்பவே நல்ல பையன், ரொம்பவே நம்பிக்கையான பையன், அதனால தான் டேரக்டர்ஸ் எல்லாருமே ரிட்டன் கூப்பிட்றாங்க, இது நல்ல விஷயம் தானே, பைத்திய மாதிரி பேசாத, எப்போவுமே என்னோட பேரை மட்டும்தான் அங்கே ப்ரெசிடெண்ட்டாக இருப்பான், இவன் திரும்பவும் வரவே கூடாது, அதனால் அவனோட வீக்னஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடி அப்படின்ட்டு. இவருக்கே ஷாக் ஆயிடுது. மேடம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு புரியுதா, நீங்கள் தான் அவனை சின்ன வயசுலேருந்து வளர்த்தீங்க, மூடு எல்லாம் எனக்கு தெரியும், நான் சொன்னதை மட்டும் நீ பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் மேரேஜுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்து புக்கெல்லாம் படிச்சுட்ருக்கான், வீடியோலாம் பார்த்துட்ருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்தோடனே எல்லாத்தையுமே படப்படன்னு மூடிட்டுருக்கான். அவளுக்கா ஒன்றும் புரியல, ஏதாவது சாப்பிட்றியா, இல்லை நான் அங்கே வந்து சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அவளும் அங்கேருந்து போக திரும்பவும் அந்த வீடியோ பார்த்துட்ருக்கான், எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவள் வந்துடுறாளா, அவனுக்கு ஐயோ இவள் வேறு அடிக்கடி வந்துட்டுருக்காளே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இல்லை நம்ம ஆன்ட்டியை போய் மீட் பண்ணலாமா, சரிம்மா போகலாம் அப்படின்ட்டு. அடுத்த சீன்லேயே 2 பேரும் பார்த்தீங்கன்னா
2 பேரும் வீல் சேரில் வச்சு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க அம்மா அப்படியே தூங்கிடுறாங்க. ஆன்ட்டி தூங்கிட்டாங்கப்பா, அவங்கள போய் நம்ம தூங்க வச்சிடலாம் அப்படின்ட்டு. அவங்கள அங்கெல்லாம் தூங்க வச்சுட்டு 2 பேர் ரிட்டர்ன் வெளியே வந்துட்டுருக்காங்க. ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், நீ ஃபஸ்ட்டு காருக்குள்ளே போ, நான் அந்த நர்ஸ் கிட்ட சில விஷயங்கள பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு. இவளும் காருக்குள்ளே வந்து பார்க்குறா, நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சிந்தி கிடக்கு. இவன் ஒருத்தவன் எல்லாத்தையும் அடுக்கி வைக்க மாட்டான் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கா. என்னடா இது ரொம்ப விசித்திரமா இருக்கே அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, மேரேஜ் ப்ரப்போசல் பிளான்ஸ்ன்னு போட்டு எல்லாமே இருக்கு. ஓ! சார் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாரா அப்படின்ட்டு இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே வெக்கமா வந்துட்டுருக்கு. அப்படியே 2 பேரும் காரில் வந்துட்டுருக்கும்போது ஹீரோயின் வந்து சொல்கிறா, நான் சொல்கிற ஒரு இடத்துக்கு போயேன் அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கான். இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே, ஞாபகம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அட, உனக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வாயெல்லாம் குவிச்சு சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு புரியல, இது என்னது இது என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அடமாட்ட சாம்பிராணி, இந்த இடத்துல தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணிக்கிட்டோம். நம்மளோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போனதே இந்த இடத்துல தான் அப்படின்ட்டு. ஓ! அப்படியா? சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரிப்பா, நான் டேரெக்டாக உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்குறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு. இவன் வந்து ஷாக் ஆகிடுறான். என்னடி பொசுக்கு நீ இப்படி கேட்குற அப்படின்ட்டு. ஆமாப்பா, நீ எனக்கு மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ண போகிறன்ற மாதிரி சிம்டம்ஸ் தெரியுது. ஆனால் நீ ரொம்ப பிஸியாக இருக்கியா? ஸோ அதுக்கான டைமை வந்துட்டு நான் எடுத்துக்க வேணான்னு நினைக்கிறேன். அதனால தான் நானே ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். நீ ஓகேவா இல்லைன்னு மட்டும் சொல்லு அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கா பயங்கர ஹாப்பியாக இது. அங்கே பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவளும் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு திரும்பி பார்க்க ஹீரோ பார்த்தீங்கன்னா கன்னத்தில் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இவளுக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா திரும்ப கிஸ் பண்ணுறா. மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். உங்கள் அம்மா கொஞ்சம் கேர் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிக்கலாம் அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், லியான்சு நீ ரிட்டன் வீட்டுக்கு வந்துடு. ஹீரோ கூட இதுக்கப்புறம் நீ ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா முழிக்கிறா. அதுக்கு மேலே ஹீரோ ஏன் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒன்றாலாம் இருக்கக்கூடாது. தேவையில்லாமல் ரூமர்ஸ்லாம் பேசுவாங்க. ஸோ நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு. ஹீரோயினும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ வீட்டுக்கு வந்து அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கேட்குறான், ஏன் உங்கள் அம்மா அப்படி சொன்னாங்க? உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் மாறிடுச்சு அப்படின்னு. சரி விடுப்பா, எங்கள் அம்மா பற்றி உனக்கு தெரியாதா? நான் வீட்டுக்கு போகலை அப்படின்னா என்னை போட்டு நோண்டிகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி நீ எப்போ போகிற? நான் வந்து மேரேஜ் நாளைக்குன்னா நான் இன்றைக்கி போய்க்கிறவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா இவளோட அந்த ஜுவல்ஸ் எல்லாமே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பா. அதில் ஒரு கீ செயின் இருக்குது. அந்த கீ செயினை எடுத்து பார்த்துட்ருக்கான். ஆமாம், இது எந்த கீ செயின் உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு. அதுவா, அதே என்னோட அம்மா அப்பாவோடது. அவங்க லவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ப்ரேஸ்லெட்டை வந்துட்டு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டாங்க. எங்கள் அப்பாவோடதில் வந்துட்டு XM அப்படின்ற மாதிரி இனிஷியல் போட்டிருக்கோம். எங்கள் அம்மாவோடதில் வந்துட்டு YSU அப்படின்ற மாதிரி இனிஷியல் போட்டிருக்கோம் அப்படின்னு. இவனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. ஏன்னா இவன் கையில் வச்சுருக்கான்ல அதே ப்ரேஸ்லெட்டை தான் அவங்க அம்மாவும் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த இனிஷியல் வந்துட்டு இருக்கா என்னன்றது கன்ஃபார்மாக தெரில. ஸோ இவனுக்கு பார்த்திங்கன்னா நைட் ஃபுல்லாக அதே குழப்பமாகவே இருக்குது. ஒரு வேளை அந்த ப்ரேஸ்லெட்டாக தான் இருக்குமோ, இல்லை இப்படி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு குழம்பிட்டே இருக்கான். இல்லை நம்ம போய் நேராக பார்த்துடலாம், இல்லைனா கண்ணா பின்னான்னு யோசிப்போன்ட்டு நேராக அவங்க அம்மா இருக்கிற அந்த நர்சிங் ரூமுக்கு வந்துடுறான். அவங்க அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கையில் தான் அந்த ப்ரேஸ்லெட்டை போட்டிருக்காங்க. இவனும் அந்த ப்ரேஸ்லெட்டை எடுத்து பார்க்குறான். அதில் பார்த்தீங்கன்னா YSUன்னு தான் போட்டிருக்கு. ஸோ இவனுக்கா பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ நானும் எங்கள் அம்மாவை பிரிஞ்சதுக்கு காரணம், இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கு காரணம் இவளோட அம்மாவா அப்படின்ட்டு. மறுநாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ வீட்டில் கத்திக்கிட்டே இருக்கா, டே எங்கடா போனேன் எங்கடா போனேன் அப்படின்ட்டு. ஆனால் வீட்டில் அவனை காணவே காணோம். ஸோ இவள் ஃபோன் பண்ணி பார்க்குறா, ஃபோனையும் எடுக்க மாட்டான். என்னாச்சு இவனுக்கு? சரி நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்துட்டே இருக்கா. ஆனாலும் ஃபோன் பண்ணுறா, ஃபோனே எடுக்க மாட்றான். நேராக பார்த்தீங்கன்னா பிஏக்கு கால் பண்ணுறான், டே ஜின்னு அங்கே இருக்கானா, நான் அவனை பார்க்கணும் அப்படின்ட்டு. இருக்காரு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டுருக்கா. அப்போது நிறைய டேரக்டர்ஸ் எல்லாரும் அந்த மீட்டிங் ஹால்குள்ளே போயிட்டுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோவும் போகிறான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்க்குறான். ஆனால் பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டே போயிட்டுருக்கான். அவனுக்கு என்னாச்சு, இவன் எதுக்கு கம்பெனிக்கு வந்திருக்கான் அப்படின்ட்டு இவளுக்கு ஒன்றுமே புரியல.
அதே சமயம் அந்த சேர்மனை காட்டுறாங்க. அவங்க பிஏ பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. நீங்க கேட்டது இதில இருக்கு அப்டின்ட்டு. ஸோ அத ஓப்பன் பண்ணி பாக்குது. அப்படி என்ன இருக்கு அப்டின்றது தெர்ல. இது மூஞ்சி அப்படியே பிரகாசமா ஒளிக்குது. சரி உடனடியா கார வந்து ரெடி பண்ணுங்க. அந்த மீட்டிங்க்கு நான் போயே ஆகணும் அப்டின்ட்டு. உள்ள பார்த்தீங்கன்னா, எல்லா டைரக்டர்ஸுமே ஹீரோட்ட பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒண்ணும் புரியல. இப்ப எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? அட ஜின்ன இந்த பொசிஷன்லேருந்து தூக்கிட்டு ஒன்ன திரும்ப பிரசிடென்ட் ஆக்குறதுக்காக தான்ப்பா இந்த வோட்டிங்கே நடக்க போகுது அப்படின்னு. இங்க பாருங்க, நான் இந்த கம்பெனியில ஒரு எம்ப்ளாயி கூட இல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. உனக்கு தெரியாது. ஜின்னு வந்துட்டு தேவையில்லாம சைனெல்லாம் போட்டு ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் இந்த பொசிஷனுக்கு லாய்க்கே இல்ல அப்படின்னு. ஹீரோக்கா, இங்க பாருங்க, அவன் இப்போ தான் சின்ன பையன். இப்போ தான் கத்துட்டு இருக்கான். ஸோ படிப்படியா எல்லாத்தையுமே கத்துப்பான். அவன் தான் இந்த பொசிஷன்ல இருக்கணும். அவனுக்கு அகைன்ஸ்டா நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாரி ஜின்ன விட்டு குடுக்காம பேசிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு சேர்மன் பார்த்தீங்கன்னா, வந்து அந்த ஃபைலெல்லாம் டப்புன்னு போட்டுட்ருக்க. இந்த வோட்டிங்க்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் இந்த டாக்குமெண்ட்டை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதை நல்லா பார்த்துட்டு அப்புறமாட்டி நீங்கள் முடிவெடுங்க. ஏன்னா ஹீரோவுக்கு வந்துட்டு மென்டல் இல்னஸ் இருக்குது. அவன் வந்துட்டு டாக்டர் போய் ரெகுலராக மீட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த கம்பெனிக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கணுமா? நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இந்த டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே குசு குசுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? மென்டல் இல்னஸா? இதை நம்மகிட்டருந்து எப்படி மறைக்கலாம் அப்படி இப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டே உடஞ்சிருது. இத்தனை பேத்துக்கு முன்னாடி நம்மளை சின்ன வயசுல இருந்து வளர்த்தவங்க இப்படி நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களே, அதுவும் அவங்க அம்மா பொசிஷனில் வச்சு சேர்மனை பார்த்துருப்பான். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா எப்படி உன்னை சாய்ச்சிட்டேனா அப்படின்ற மாதிரியே பார்க்குது. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு வார்த்தையே வரமாட்டுது. ஒரு மாதிரி தள்ளாடி தள்ளாடி அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். இவனுக்கு என்னதான் ஆச்சு, ஃபோனே எடுக்க மாட்டான் அப்படின்ட்டு. ஸோ காஃபி குடிக்கலான்னு வந்துட்டுருக்கா. உள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவரை வேலையை விட்டு தூக்குனதுக்கு காரணமே அவருக்கு மென்டல் இல்னஸ் இருக்கான், அதனால தான் அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கா செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. உள்ளே வந்து என்ன பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுனீங்க என்ன ஆகுனே தெரியாது அப்படின்னு கத்தி விட்டுட்ருக்கா. இதுக்கப்புறம் நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்குள்ளே வந்துட்டுருக்கான். அப்போவுமே 3 பேர் பார்த்தீங்கன்னா காசிப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பிரசிடெண்ட்டுக்கு மென்டல் இல்னஸ் இருக்குது, அதனால தான் அவனை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க அப்படின்ட்டு. இதை காதில் வாங்கினோன்னா ஜின்னுக்கு வருதே கோவம். டேய் என்ன பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா, உன் பேர் என்னன்னு சொல்லு, ஃபஸ்ட்டு நான் உன்னை வந்துட்டு வேலையை விட்டு தூக்குறேன், நீ நாளையிலேருந்து வரவே கூடாது அப்படின்ட்டு 3 பேத்தையும் பிடிச்சி இவன் கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுட்டு இருக்கான். அந்த நேரம் தான் பியும் வந்திருப்பானா. சார் என்னாச்சு, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, மைக்குக்கு வந்துட்டு மென்டல் இல்னஸ் இருக்குது அப்படின்ட்டு எவனோ இந்த கம்பெனியில் ரூமர்ஸை கிளப்பி விட்ருக்கான். ஸோ அவன் யார் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லு, ஃபஸ்ட்டு நான் அவனை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு. அது உங்களால் சத்தியமாக முடியாது அப்படின்ட்டு. ஏன் அப்படி யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது வந்து சேர்மன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனுக்கா பயங்கர ஷாக்கிங்கு. ஸோ நேராக வீட்டுக்கு வந்து கத்திட்டு இருக்கான். பாட்டி உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? மைக்குக்கு மென்டல் இல்னஸ் இருக்குன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லியிருக்கீங்க. அது அவனுக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும், அது எவ்வளோ பெயினாக இருக்கும் அவனுக்கு. எங்கே பாரு, அவனுக்கு வலிக்கும், அவனுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு ஒன்றை வந்து இந்த போஸ்டிங்லேருந்து தூக்கக்கூடாது, அவன் ரிட்டன் அங்கே வரக்கூடாது அப்படின்னு. வந்தால் தான் என்ன, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்துறான். ஸோ இந்த அம்மா பார்த்திங்கன்னா உனக்கு மூளையில் இருக்கா இல்லையா, அவன் திரும்பவும் இந்த பிரசிடெண்ட் பொசிஷனுக்கு வந்தான் அப்படின்னா நீ ரோட்டுக்கு தான் போவ, பரவாயில்லையா அப்படின்னு. இங்கே பாருங்கள், மைக் அந்த மாதிரி ஆள் கிடையவே கிடையாது. அவன் எவ்வளோ ஒரு நம்பிக்கையான ஆள் தெரியுமா? உங்களை மாதிரி நீங்கள் நினச்சிங்களா? அவன் உங்களை மாதிரி கிடையாது அப்படின்னு. சேர்மனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிருது. ஜின்னு கணத்தில் ஒரு அறை தான், அவனுக்கா பயங்கரமாக கடுப்பாயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் பிஏவை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டே வந்துட்டுருக்கானா. அப்போது இந்த மேகசின்ஸு நியூஸ் பேப்பர்லாம் விற்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு குட்டி கடை இருக்குது. அங்கே 2 பொண்ணுங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடாடா இந்த குவான் கார்பரேஷனோட பொண்ணு பார்த்தி எவ்வளோ ஸ்டைலாக எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பிஏ பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக பார்க்குறான். பார்த்தோன்னா அவனுக்கு உயிரே போயிடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேகசினில் இருக்கிறது இவங்க ஆள். இவனுக்கா பயங்கர ஷாக்கிங்கோட அதெல்லாம் வாங்கி பார்க்குறான். எது, இவன் வந்து குவான் கார்பரேஷனோட ஒரே பொண்ணா? அடி பாவி, அப்போ என்னை ஏமாத்திட்டியா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்கான். அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸிங் பேக் இருக்கும்ல, அதில் வெறித்தனமாக குத்திட்டு இருக்கான்.
ஸோ அவங்க அம்மாவோட பிரேஸ்லெட், அதாவது ஹீரோயினோட அம்மா பிரேஸ்லெட் வந்துட்டு அவங்க அம்மா வச்சுருந்தது, அப்புறம் அந்த சேர்மன் வந்துட்டு எல்லார் முன்னாடியும் பேசுனது, இந்த விஷயங்கள் எல்லாமே ஓடிட்டுருக்கு. அவனால் முடியல. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து நின்றுட்டுருக்கா. இன்றைக்கி ஆஃபீஸில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கேள்விப்பட்டேன். உனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். வா நம்ம வீட்டுக்கு போகலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு. இங்கே பாரு நான் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாத, ஃபஸ்ட் இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ரிட்டன் வீட்டுக்கு வந்து அவள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு. அவனும் ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுறான். இவள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆனால் இவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவளுக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்னடா பண்ணேன், என்கிட்ட ஏன்டா பேச மாட்டேற அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. இதுக்கப்புறம் பிஏவையும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. 2 பேரும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லு, அப்போ நீ வந்து இந்த குவான் கார்ப்பரேஷனோட ஒரே ஒரு பொண்ணு, எதுக்காக நீ என்ன லவ் பண்ணுற மாதிரி சுற்றிட்டு இருந்த, என்ன உனக்கு உண்மைக்குமே பிடிச்சிருந்ததா, எதுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா திணறா. இங்கே பாரு, என்னோட ஐடென்டிட்டியை நான் மறைக்கணும்லாம் நினைக்கல. அது அது வந்து ஒரு என்ன ரீசன் எதுவுமே கிடைக்கலையா? நான் உண்மையை சொல்லவா? நீ வந்து என்னை லவ் பண்ண கிடையாது. நான் வந்து ஹீரோவுக்கு க்ளோஸாக இருக்கிற ஒரே காரணத்தினால தான் நீ வந்து என்கிட்ட பழகியிருக்க. கரெக்டா? ஏன்னா நீ வந்து ஹீரோட விஷயத்த ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக தான் கேட்டுட்ருந்த. ஹீரோவை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீ என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட. இதான உண்மை அப்படின்ட்டு அவளுக்கா கடுப்பாயிடுது. நீ இந்த மாதிரி தான் யோசிக்கிறியா? வேறு என்ன ரீசன் இருக்கணும்? குவான் கார்ப்பரேஷனோட ஒரே ஒரு பொண்ணு நீ. அந்த கம்பெனிக்கு அடுத்த லீடாக போகிறவளே நீ தான். உனக்கு எப்படிப்பா என்ன மாதிரி ஒரு ஆளை பிடிக்கும்? நான் வந்துட்டு ஒரு பிஏ மட்டும்தான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீ ஹீரோக்காக தான் பண்ணியிருக்க. ஹீரோவை எப்படியாவது வளைச்சு போகணும் அப்படின்றதுக்காக என்ன யூஸ் பண்ணியிருக்க அப்படின்ட்டு. இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாரு, எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது, உன் கூட லைஃப் லாங் வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் என்னோடய ஐடென்டிட்டியை நான் மறைச்சினே தவிர இதுக்கு பின்னாடி வேறு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது அப்படின்ட்டு. சரி அப்படியே வச்சுக்கோ. என்ன எதுக்காக பிடிச்சது அதை மட்டும் சொல்லு. எந்த விஷயத்தில் என்னை பிடிச்சது அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதே கேள்வியை தான் எங்கள் அப்பாவும் கேட்டாங்க. ஆனால் எனக்கு இதுக்கான பதில் என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு. அப்போது உங்கள் அப்பாட்டையும் இந்த விஷயத்த சொன்னியா? உங்கள் அப்பா அக்ரி பண்ணிட்டாரா? இல்லை, எங்கள் அப்பா அகைன்ஸ்டாக தான் இருக்காங்க. எப்படி ஒத்துப்பாங்க? உங்கள் ஸ்டேட்டஸ் எங்கே இருக்கு, என்னோடய ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இங்கே பாரு, நீ வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு மனநிலைமையில் இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ கொஞ்சம் கிளியராக யோசிச்சு பார்த்துட்டு என்னை கூப்பிடு, நான் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. மறுநாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கா. அந்த நேரம் தான் ஹீரோவும் வருவானா? வா வா, கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கா, நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி அவன் அங்கேருந்து போகும்போது இவள் கையை பிடிச்சி இழுக்கிறா. அவன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸாகவே கையை தட்டி விட கையில் வச்சுருந்தா அந்த சூடான சாப்பாடை பார்த்திங்கன்னா கொட்டிடுது. இவளும் கத்திகிட்டு இருக்கா. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ டிஷ்யூ பேப்பர் எடுத்து கையெல்லாம் தொடச்சி விட்டுட்ருக்கான். கொஞ்சம் நேரம் கழித்து 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறா, நான் இங்கேருந்து மூவ் ஆகலை, உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு. ஏன் ஏன் என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைப்பா, அது நான் உன் கூடயே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், அது அப்புறமாட்டி பார்த்துக்கிடலாம் அப்படின்னு. இல்லை இல்லை, இப்போ கொஞ்ச நாளாகவே எனக்கு சிச்சுவேஷன் சரியில்லாத மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை என் பண்ணி விட்டுருமோன்னு பயமாக இருக்குது. அதனால் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு நீ அங்கே போ, அதுக்கப்புறம் பார்த்துக்கிடலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே நான் போகிறேன், ஆனால் நீ வந்துட்டு என் ஃபோனை அட்டன் பண்ணணும், நேற்று பண்ண மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறா. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சிரிச்சுட்டே சொல்கிறான். அந்த சைடு பிஏ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். அவன் வீட்டு வாசல்லையே இவ பார்த்தீங்கன்னா குத்த வச்சு உட்காந்துட்ருக்கா. இவன் ஏன் இப்படி உட்காந்துருக்கா அப்படின்ட்டு ஓடி வந்து தூக்கி விட்டுட்ருக்கான். எதுக்கு நீங்கள் உட்காந்துருக்க, உள்ளே போய் உட்காரலாம்ல, அங்கே பாரு கையெல்லாம் எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு அப்படின்ட்டு அப்படியே கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சிட்ருக்கான். என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுற? நான் எவ்வளோ நாள் உனக்காக வெயிட் பண்ணேன்னு தெரியுமா? நீ ஒரு நாள் கூட எனக்கு கால் பண்ணலை, மெசேஜ் பண்ணல. அப்போ நீ ஃபுல்லாகவே என்னை வெறுத்துட்டியா? இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இவ்வளோ நாள் வந்து நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் உங்ககிட்ட என்ன பேசுகிறது என்ன வைக்கிறது அப்படின்னு. ஆனால் இந்த நாட்கள் ஃபுல்லாமே நீ நானும் ஒன்றா இருந்த அந்த நல்ல நல்ல விஷயங்கள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. உன் கூட இருக்கும்போது நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். என்ஜாய்மெண்ட்டுனா என்ன அப்படின்ற விஷயங்களை
நீ தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்க. நிறைய பேர் ஃபேக்காக என் கூட பழகியிருக்காங்க. ஆனால் நீ மட்டும்தான் என் கூட உண்மையாக பழகியிருக்க. அந்த ஃபீல் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் இப்படியே போயிடலான்னு தோணுது அப்படின்னு. இவளுக்கா ஒன்றும் புரியல. இப்போ நீ என்ன சொல்ல வர? நம்ம பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு. இப்போதைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்க. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். என்னாச்சு, நான் உன்னை ஹக் பண்ணக்கூடாதா? அது ஒன்றும் இல்லை, சடனாக என்னை வந்து ஹக் பண்ணியா, அது கொஞ்சம் வியர்டாக இருக்குது. என்னடா சொல்கிற, புரியல எனக்கு. அது வந்து இந்த சிச்சுவேஷனில் நம்ம இவ்வளோ க்ளோஸாக இருக்கணுமா? அப்போ நம்ம வேணால் திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. எது திரும்ப ஸ்டார்ட் பண்ண போறியா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.